வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம். திமுக, அதிமுக, பாஜக, பாமக, விசிக, நாம் தமிழர், இடதுசாரிகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் ஈடுபடும் சுமார் 77,000 அதிகாரிகளுக்கு உரிய பயிற்சி. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 4 மாநில தேர்தல் நெருங்கும் நிலையில் அவசர கோலத்தில் SIR அறிவிப்பை வெளியிட்டிருப்பது உள்நோக்கம் கொண்டது. அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி கருத்து. இன்னும் ஒரு 4 மாதத்திலே தேர்தல் நடக்க இருக்கிறது. அவசர கோலத்தில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி 65 லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே திருட்டுத்தனமாக ஓட்டுகளை திருடினார்களோ அதே போல தமிழ்நாட்டிலும் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கம் இருப்பதாக தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை அதிமுக முழுமையாக ஆதரிக்கிறது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. தமிழகத்தில் இறந்தவர்கள் வாக்களிக்கலாம், உயிருடன் இருப்பவர்கள் வாக்களிக்க கூடாது என்ற நிலை இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இறந்தவர்கள் வாக்களிக்கணும், இருப்பவர்கள் வாக்களிக்க கூடாது. இது ஜனநாயகமா? அது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விரக்தியின் உச்சத்தில் இருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நெல் கொள்முதல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பழனிசாமி கூறி வருவதாகவும் குற்றச்சாட்டு. நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு, செயல்பட்டு இருக்கு. இது எதையும் தெரியாம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், குழப்பிக்கிட்டு இருக்கிறார். திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். ஊழல் வேட்கையில் இளைஞர்களின் வாழ்வை வேட்டையாடிய திமுக அரசு. வேலைவாய்ப்பு ஊழல் புகாரில் CBI விசாரணை தேவை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செயற்பொறியாளர் நியமனத்தில் முறைகேடுகள் நடைபெறவில்லை என அமைச்சர் KN நேரு விளக்கம். அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது என அறிக்கை. ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முன்சோதனை நவம்பர் 10 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 3 இடங்கள் தேர்வு. நவம்பர் 5ஆம் தேதி தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. தாவேகவினர் அடுத்த அடியை நிதானமாகவும் தீர்க்கமாகவும் எடுத்து வைக்க வேண்டும் என அறிவுறுத்தல். கரூர் செல்ல தாவேகவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தாவேக நிர்வாகி CTR நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. சென்னை பனையூரில் நடந்த கட்சி நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகு பேட்டி. நாங்கள் முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அனைவரும் அங்கே கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம். ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மீண்டும் 90,000 ரூபாயை கடந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 2,000 ரூபாய் உயர்வு.
தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் சேதத்தை ஏற்படுத்திய மோன்தா புயல், ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு செய்தார் முதல்வர் சந்திரபாபு நாயுடு. தமிழகத்தை தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் தொடர்பாக கேரளாவில் அனைத்து கட்சி கூட்டம். நவம்பர் 5ஆம் தேதி நடக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ள முதல்வர் பினராயி விஜயன் அழைப்பு. ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பரவசமூட்டும் அனுபவம் என மகிழ்ச்சி. பீகாரில் மீண்டும் காட்டாட்சியை கொண்டுவர ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் முன்னைப்பு. தேர்தல் பரப்புரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இளைஞர்களை திசை திருப்பவே டேட்டா கட்டணத்தை குறைவாக வைத்திருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். சமூக ஊடகங்கள் இல்லாவிட்டால் மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் எதிராக இளைஞர்கள் போராட ஆரம்பித்து விடுவார்கள் என பேச்சு. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை வியாழக்கிழமை சந்திக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். தங்கள் நாடும் உலகமும் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என ட்ரம்ப் பேச்சு. காசாவுடனான போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை மீண்டும் தொடங்குவதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு. நேற்று நள்ளிரவில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திய நிலையில் இன்று திடீர் மாற்றம். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான முதல் T20 கிரிக்கெட் போட்டி ரத்து. மழை காரணமாக போட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான தொடரில் சிறப்பாக விளையாடியதன் எதிரொலி. ஒருநாள் கிரிக்கெட் சிறந்த பேட்டர்கள் தரவரிசையில் முதல் முறையாக முதலிடம் பிடித்தார் ரோஹித் சர்மா.